This video sponsored by BuyMode. இந்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ், க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே மலிவான விலையில் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய கூப்பன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். ஆந்திர மாநிலத்தில் சர்ச்சை வீடியோ ஒன்று வெளியாகி ஆளும் கட்சியான தெலுங்கு தேசத்திற்கு தலைவலி தரும் விவகாரமாக அது மாறியுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கு தேச கட்சியும் பவன் கல்யாணின் ஜனசேனாவும் கூட்டணி அமைத்து இந்த 2024 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டன. அதன்பின் ஆட்சிக்கு வந்த சந்திரபாபு நாயுடு தனது தலைமையிலான அமைச்சரவையில் ஜனசேனா நிறுவனர் பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் பதவியை கொடுத்தார். இதை இந்தியா முழுவதும் உள்ள கூட்டணி கட்சிகள் பின்பற்ற வேண்டும் என பல அரசியல்வாதிகள் சுட்டிக்காட்டி பேசி வருகின்றனர். தமிழ்நாட்டில் கூட விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூட ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கு இருந்து பெருந்தன்மை தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளுக்கும் வர வேண்டும் என சுட்டிக்காட்டி இருந்தார். ஒரு காலத்தில் பாஜகவுடன் மிக கடுமையான மோதல் போக்கை கொண்டிருந்த சந்திரபாபு நாயுடு YSR காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்துவதற்காக அதே கட்சியுடன் கூட்டணி அமைத்தார். இப்பொழுது தெலுங்கு தேசம் கட்சியின் கூட்டணியில் பாஜகவும் ஜனசேனாவும் தொடர்ந்து வருகின்றனர். மேல்மட்டத்தில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பவன் கல்யாண் பங்கேற்று இருந்தாலும் தெலுங்கு தேசம் தொண்டர்கள் மற்றும் ஜனசேனா தொண்டர்கள் மத்தியில் ஒரு உரசல் போக்கு நீடித்து வருகிறது. அதற்கு மேலான துணை முதல்வராக இருக்கும் பவன் கல்யாண் ஆந்திராவில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை எனில் உள்துறையே தானே ஏற்க வேண்டி வரும் என்று எச்சரித்தனர். அதற்கு உள்துறை அமைச்சர் அங்கலப்புடி அனிதா பதிலடி கொடுத்திருந்தார். என்னதான் இரண்டு கட்சிகளும் அமைச்சரவையை பகிர்ந்து கொண்டாலும் இப்பொழுதும் இந்த இரு கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு பூசல் நிலவி வருகிறது. இதற்கு இப்பொழுது வெளியாகி வைரலாகி வரும் வீடியோ ஒன்று சரியான தீனியை போட்டுள்ளது. ஜனசேனா மற்றும் OSR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் எக்ஸ் தளத்தில் இந்த காணொளியை போட்டு முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நரலோகேஷை டேக் செய்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். அப்படி என்னதான் அந்த வீடியோவில் இருக்கிறது என்று பலரும் கேட்கலாம். ஒரு விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களை ஒருவர் வயர் வைத்து சவுக்கால் அடிப்பதைப் போல் வெளுத்து வாங்குகிறார். அதில் அடி தாங்க முடியாமல் தவிக்கும் மாணவர் கதறியிருக்கிறார். இந்த வீடியோ தொடர்பாக கருத்திட்டு வருபவர்கள் ஸ்ரீகாகுளம் மாவட்ட IAC இந்தியன் ஆர்மி காலிங் என்ற பயிற்சி நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதன் தலைவருமான நிறுவனருமான பசவரமணா என்பவர் இருக்கிறார். இவர் நரலோகேஷ் உறவினர் என்று சொல்லப்படுகிறது. அப்படிதான் எக்ஸ் தளத்தில் நரலோகேஷை டேக் செய்துள்ளார்கள். இந்த பயிற்சி கூடத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வருகின்றனர். அங்கு பயிலும் மாணவர்களில் தான் ஒருவர் இந்த அடி அடிக்கிறார். ஆகவே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வாழ்க்கையுடன் விளையாடுகிறார்கள். இராணுவம், கடற்படை, விமானப்படையில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி மாணவர்களிடம் 5 முதல் 10 லட்சம் வசூலிக்கிறார்கள். பயிற்சி முடிந்த மாணவர்கள் வேலை கேட்கும் போது அவர்களை சவுக்கால் அடிக்கிறார்கள். இந்த கொடுமையை செய்பவர்கள் மீது நடவடிக்கை தேவை. அவர்களுக்கு உரிய தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என கூறி வருகின்றனர். இந்த விவகாரம் ஆந்திராவில் அரசியல் வட்டாரத்தில் புதிய புடலை கிளப்பி வருகிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.